பார்வதி தேவி குளிக்க போறாங்க. அப்போ தனக்கு காவலுக்கு யாரும் இல்லையேன்னு தன் உடம்புல இருந்து எடுத்த சந்தனத்தை வச்சு ஒரு பையன் உருவம் செஞ்சு அதுக்கு உயிர் கொடுத்துடுறாங்க. அவர்தான் விநாயகர். அப்போ பார்வதி தேவி சொல்றாங்க, என் அனுமதி இல்லாம யாரையும் உள்ள விடாத. இதுதான் தாயோட கட்டளை. அந்த சிறுவனும் அதை அப்படியே ஃபாலோ பண்றான். அப்ப பார்த்து சிவன் வராரு. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் அம்மா சொன்னதை கேட்கிற பையனோட கடமை, இன்னொரு பக்கம் தன் வீட்டுக்கே வர்ற சிவபெருமான். ஆனா அந்த பையனுக்கு அவர் யாருன்னு தெரியாது. சிவன் தன்னை பார்வதியோட கணவன்னு சொல்லியும் கூட சிறுவன் வழி விடல. தனக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை செய்யணும், அவ்வளவுதான் அந்த பையனோட எண்ணம். சிவன் யாருன்னு தெரியாத நிலை அது. அதனால தன் கடமையை செய்யப்போய் ஒரு பெரிய சண்டைக்கே வழிவகுத்துடுது. ரொம்ப கடுமையா மறுத்ததால சிவனுக்கு கோபம் வந்துடுது. ஒரு பெரிய சண்டைக்கு பிறகு கடைசியில தன் திருசூலத்தால அந்த பையனோட தலையே கொய்துடுறாரு. அப்புறம் பார்வதி தேவி வெளியே வந்து பாக்குறாங்க. பையன் தலை இல்லாம கிடக்குறான். என் பையனை எப்படியாவது திரும்ப உயிர்ப்பிக்கணும்னு சிவன் கிட்ட கேக்குறாங்க. ஆனா இங்க ஒரு சிக்கல். அந்த திருசூலத்தோட வேகத்துல வெட்டின தலை எங்கேயோ தூரமா போயிடுச்சு. அப்போதான் பிரம்மா ஒரு யோசனை சொல்றாரு. வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்திருக்கிற முதல் உயிருள்ள ஜீவனோட தலை எடுத்து பொருத்தலான்னு. சிவனோட ஆட்கள் தேடி போகும்போது சாகர நிலைமையில இருந்த ஒரு யானைய பாக்குறாங்க. அந்த யானையோட தலைய வெட்டி எடுத்துட்டு வந்து இந்த பையனோட உடம்புல பொருத்திடுறாங்க. சிவன் திரும்ப உயிர் கொடுக்கறாரு. அந்த நிமிஷத்துல இருந்து அவர் கணபதி, அதாவது கணங்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு பேர் வாங்குறார். அதோட விக்னநாசகர்னு சொல்றோம். தடைகளை நீக்குபவர். விக்னம்னா தடை. அதனாலதான் நாம இன்னைக்கும் எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கறதுக்கு முன்னாடியும் முதல்ல விநாயகரை கும்பிடுறோம், தடைகள் எல்லாம் விலகணும்னு. ஆக மொத்தத்துல சந்தனத்துல உருவான ஒரு பையன் தான் அப்பாவாலேயே கொல்லப்பட்டு திரும்பவும் அதே அப்பாவால யானை தலையோட உயிர் பெற்று தேவர்களுக்கெல்லாம் தலைவனாயிட்டார்.